கணக்கு டேலியாக மாட்டேங்குது. மறுபடியும் பார்ப்போம். என்ன எவ்வளவு நேரம் தான் காக்க வைப்பீங்க? லைட் ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரம் வாங்க. வரேன். கணக்கு டேலி பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சே தவிர படுக்கையை விரிச்சு பூவை கசக்கி பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்தணுங்கிற எண்ணமே இல்ல. எல்லாத்துக்கும் டைம் வரணும், அவசரப்படக்கூடாது. எப்ப பார்த்தாலும் அவசரப்படக்கூடாது இதே பேச்சுதான். ராத்திரியில பயில்வான் மாதிரி போஸ் கொடுத்தத பார்த்தப்போ எதையோ கிழிச்சிருவீங்கன்னு கனவு கண்டுகிட்டு இருந்த. 6 வருஷமாச்சு கல்யாணமாகி. சுத்த வெத்து வெட்டு. இத பார், வீணா பேசி என்ன வெறுப்பேத்தாத சொல்லிட்டேன். நான் பாக்குறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் பயில்வான். வந்தன்னா பூ மட்டும் இல்ல உன்னைய கசக்குவேன். கணக்கு டேலி ஆகலேன்னு பாக்குறேன், இல்லன்னா அவ்வளவுதான். இது வேற. இப்ப காட்டுறேன் திறமைய. தள்ளிப்படே தள்ளு. அப்படி இதென்ன கையா திருமலை நாயக்கர் மகள் தூணா? ஒரு நிமிஷம். 2 4 6 8 10 12. ஒரு நிமிஷம் வந்துட்டேன். கணக்கு பார்த்துட்டு வந்துடுறேன். உங்க கைவிரல் கணக்கு கூட்டுறதுக்கு தவிர வேற எதுக்கும் பயன்படாதுன்னு எனக்கு எப்பவோ புரிஞ்சு போச்சு. நான் கொஞ்சம் துணிஞ்சவளா இருந்திருந்தா உங்களுக்கு பொண்டாட்டியாவும் ஆயிருந்திருக்க மாட்டேன். எனக்கு இந்த பாடம் இருந்திருக்காது. எல்லாம் என் தலை எழுத்து. கருமம். கணக்க பத்தி உனக்கு என்னடி தெரியும்? ஏய், சடனா 4 புள்ளைய பெத்து போட்டா எப்படி வளர்க்கறது? பைத்தியக்காரி, நானே பிளான்ல இருக்கேன். அப்பா, இதுக்கு மேல அடிக்க முடியல. என்னங்க இது? சத்து இல்லாத வெத்து வேட்டாடியா அடிச்சுக்கிட்டு இருந்தா எப்பதான் ஆழமா இறங்கும்? இதை விட ஸ்ட்ராங்கா அடிச்சா வளைஞ்சு போயிடுண்டி. அதனால தானங்க குனிஞ்சு புடிச்சுக்கிட்டேன். அப்பா, வேகமா அடிங்க. இதை விட வேகமா அடிச்சா வளைஞ்சு போயிடுமே. வளைஞ்சிட்டு போகுது. எவ்வளவு நேரம் இப்படியே குனிய சொல்றீங்க? குனிஞ்சாத்தானே அடிக்க முடியும். கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. உங்களால ஆகாதுன்னு அன்னைக்கே புரிஞ்சிருச்சே. எதுக்கு வீண் சிரமம்? அந்த பப்புல அடிச்சா சூப்பரா இறங்கும். அடி பாவி, என்னடி சொல்ற? இறங்க மாட்டேங்குதே, கைதான் வலிக்குது. ஆண்டி, ஏண்டி இவ்வளவு பெரிய பைல்வான் ஆணி அடிச்சுக்கிட்டு இருக்க? அவனை பார்த்த உடனே ஸ்டூல விட்டுட்டியா? இனிமே நீங்க எதுக்கு வேஸ்ட்? பப்ளு வந்துட்டால, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அவன் மேல ஏறுவான். பப்ளு காலையில இருந்து உங்க அங்கிள் ஆணி அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆணி வளைஞ்சதே தவிர உள்ள இறங்கவே இல்ல. நீ கொஞ்சம் அடிச்சு கூட ப்ளீஸ் பப்ளு. நானா? இந்த அடி எனக்கு கொஞ்சம் அதிக வேலை இருக்கு. வேற சுத்தி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா? ஆணி என்கிட்ட இருக்குல்ல. பப்ளு, பாயசம் எப்படி இருக்கு? உங்களை மாதிரி சூப்பரா இருக்கு ஆண்டி. விஜய், உனக்கு எப்படி இருக்கு? வாயில வச்சு அப்படியே வழுக்கு ஆண்டி. கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க, நல்லா இருக்கு. ஆண்டி, எனக்கு கொஞ்சம் போடுறீங்களா? ஆண்டி, எனக்கும். சாப்பிடு. உனக்கு எப்படி இருக்கு? ஆண்டி, அதே போஸ்ல இருங்க, அதுக்கப்புறம் சொல்றேன். வெக்கப்படாதீங்க, சாப்பிடுங்க. நீ இப்படி குனிஞ்சு குனிஞ்சு குடுத்துக்கிட்டே இருந்தா அவனுங்களும் குஷியா தின்னுகிட்டே இருப்பானுங்க. ஆனாலும் புருஷன் என்ன விட்டுட்டு அவனுங்களுக்கு பரிமாறிய. முதல்ல அவங்களுக்கு ருசி காமிச்சிட்டு பிடிச்சிருந்தா அப்புறம் உங்களுக்கு வைக்கலான்னுதான். எல்லாம் அவங்களுக்கு தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் எனக்கு. அது இல்லைங்க. என்ன நொல்லைங்க? ஓடினா நீங்க என்னடா கப்ப கழுவாம போனீங்க? கப்ளிங்க கட்டிடுவேன்.
அங்கிள் பாலுக்கு போற டைம், ஆன்ட்டி குளிக்க போற டைம். நமக்கு ஷோ பாக்குறேன். வாங்க. மெதுவா வாங்க. சத்தம் போடாம மெதுவா வாங்க. அவசரப்படாதீங்க. இருங்க. வாங்க. ஆன்ட்டி சார் என்ன பண்றாங்க? சாரிய கேட்கறாங்க. வேலையை தூக்கி போட்டுட்டாங்க. ஐயோ என்ன தெரியுது, சீக்கிரம் சொல்றா. டேய், ஏண்டா கும்பலா கதவு கிட்ட நின்னு என்னடா பண்றீங்க? ஓஹோ, நான் உள்ள இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு எல்லாரும் கதவை தட்ட வந்தீங்களா? அது இல்ல அங்கிள், ஆன்ட்டிக்கு ஏதாவது தேவைப்படுமான்னு தான். ஏண்டா கட்டின புருஷன் நான் இங்க இருக்கும் போது உங்க தேவை என்னடா அவளுக்கு கேக்குறேன். ஐயோ வேணாம் அங்கிள், அங்கிள் வேணாம். நல்லங்க அங்கிள் சொன்னா கேளுங்க. கமலம், கதவை தர. வரேன். கமலம், ஏண்டி அரைகுறையா இருந்தாலும் அப்படியே வந்து கதவை திறந்துருவியா? புருஷன் தட்டினா திறக்கணும்ல பின்ன. அது ஓகே, அதுக்காக டவலை போட்டுட்டு வந்து கதவை ஓ, திறப்பியா? அதுதான் உங்களுக்கு கோவமா? அதையும் எடுத்துடுறேன். பார்க்க கூடாததை பார்த்து பசங்க பயந்துட்டானுங்க. மூடி மூடி போகல ஓடி. சே 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 சே. ஆண்டி ஆண்டி என்னாச்சு ஆண்டி? பார்த்தா தெரியல, வாந்தி எடுக்கிறேன். வாமிட்டிங்கா? மேட்டர் புடிச்சு போச்சு. ஆண்டி வாங்க வாங்க ஆண்டி வாங்க. இல்ல, பரவாயில்ல. ஐயோ இருக்கட்டும். வாங்க வாங்க ஆண்டி, உட்காருங்க. உங்களுக்கு எதுக்கு பெண் சிரமம்? நீங்க ஒண்ணும் கூச்சப்படாதீங்க. நீங்க எங்களுக்காக வடை, பாயாசம், சொஜ்ஜின்னு செஞ்சு கொடுக்கறப்போ நாங்க உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டோமா? ஏன் ஆண்டி, உங்களுக்கு புளிப்பு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கா? ஆமா, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் வாயில எச்சி ஊறுது. உண்மையவா? டேய் நீ போய் புளியங்க எடுத்துட்டு வா. ஓகே, டேய் நீ போய் மாங்காய் எடுத்துட்டு வா. டேய் நீ போய் டாக்டர் கூட்டு வா. போ 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 போ. இரு, நீ என்னடா பண்ண போற? டேய் நான் இங்க இருக்கணும்டா, ஆண்டி பத்திரமா பாத்துக்கணும்ல. போங்க 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 போங்க. சரி ஆண்டி நீங்க படுங்க. படுங்க ஆண்டி, நான் பாம் தேய்ச்சி விடுறேன். படுங்க. டேய் டேய், நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அங்கிள் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆண்டி வாந்தி எடுத்துட்டாங்க. ஆமா, என் பொண்டாட்டி வாந்தி எடுத்ததுக்கு நீ ஏன்டா சந்தோஷம்? நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் அங்கிள். ஏண்டி கமலம், இவன் சொல்றது உண்மையா? நிஜம்தான் சீ, அங்கிள். போங்க. ஓஹோ, ஆஹா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஜூனியர் ஒய்யாரம் பிறக்க போறான். சபாஷ், பிறக்க போற புள்ள என் நாட்டம் பைல்வான் மாதிரியே பிறக்க போறான். ஏங்க, என்ன கேட்டா எனக்கு பப்ளு மாதிரி புள்ளதான் பிறப்பான். முடியாது, அப்படி நடந்தா ஊர் உலகம் தப்பா பேசுண்டி. நீ என்னடா வேடிக்கை பாக்குற? போறா. ஏண்டி என்னங்க, ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்க? பப்ளு மாதிரி குண்டா அழகா பிறந்தா நல்லா இருக்கும். உங்கள மாதிரி ஒல்லியா பிறந்தா யாருக்கு தான் பிடிக்கும்? அது தப்புடி. பப்புளு மாதிரியே பிறந்தா புருஷன்கார நானா அவனான்னு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு டவுட் வந்துரும். நீ படு.